ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சிவா இருக்காரு. ரமன்ஸ் வரும்போது 2 பேர் போட்டு கொடுத்துறாங்க. உடனே கான்ட்ராக்டரை கூப்பிடுங்க. யாருப்பா குக்கிங் எடுத்தது, இங்கே வாங்கப்பா, என்னப்பா இதை சாப்பிடுப்பா, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்ற கடைசியில் பார்த்தா தெருன்னு முடிச்சுட்டு உங்களோட கான்ட்ராக்டர் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிட்டாரு. சரி, இங்கே தான் இப்படி கழுவி ஊற்றினாரு, அடுத்து யாருக்கிட்ட கொடுப்போன்னு சொல்லி பார்த்தா ஒரு போட்டி நடத்த போகிறேன், அதில் யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு விஷயத்தை போட்டு உடைக்க வீட்டில் ஒரு பக்கம் சொன்னோன்னே சிந்து ஒரு பக்கம் நான் சமைக்கிறேனேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கேட்டவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க போயிட்டு அன்னபூர்ணி அம்மாட்ட சொல்கிறாங்களாமா. அவங்க பெருமாட்ட ஒரு பக்கம் போயிட்டு நீங்கள் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் சொன்னா நான் சிந்துவை கலந்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பைரவி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அவள் பிழைக்கிறதுக்கான எல்லா வழியும் அடைச்சிட்டிங்க, அவள் வயிற்றுக்கு அவள் பிழைச்சி தானே ஆகணும், அதுக்காகவாவது இந்த வேலையை கொடுங்கன்னு சொன்ன உடனே பைரவி சொன்னோன்னே சரின்ட்டாங்க. சிந்து ஒரு பக்கம் சூப்பராக சமைக்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவியை கலைச்சதை பார்க்கணுமே, கட்டின பொண்டாட்டியை கலைக்கிறதா முன்னாடி நிற்கிறியேப்பா, வேற லெவல்ப்பா நீ அறுமுகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லைப்பா, நான் என் ஃபுல் சப்போர்ட் எப்பொழுதும் சிந்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வருவாப்பா நீ அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்த பைரவி சிந்துக்கிட்ட சொல்ல ஹாப்பி ஆயிட்டாங்க. உடனே சாமியை கும்பிட்டுட்டு நீ ரெடியாகி சிந்து ஒன்னால எல்லாத்தையும் முடியும்னு சொல்லிட்டு கிளம்ப. அங்கே ஒரு பக்கம் மகா வராங்க. மதம் கொண்ட மகாவே சொல்றதே கேட்க மாட்டல, நீ போய் மருமகள்கிட்ட சண்டை போட்டுட்டு நிற்கிறீ, இதெல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிந்துக்கிட்ட சவால் விட்டு காமிக்கிறாங்களாம், என் பிள்ளையோட ஹாஸ்பிட்டலில் நீ போய் சமைக்க போறியா, அடி நான் உன்னை விட்ட மாட்டேன்டி, விடாதே வெட்டி கொள்ளுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ என்ன தடையை கொண்டு வந்தாலும் ஏன் சிவா கூட தான் நான் இருப்பேன், பார்க்குறியா, நீ ஜெயிச்சு காமிக்கிற மாமியாரா மருமகளா, ஓகே.